ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஈரல் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரேவி செய்கிறதுக்கு 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். தாளிக்கும் போது சேர்க்கணும், அதனால் நான் 1 ஸ்பூன் அளவு மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈரலில் மசாலா எல்லாமே நல்லா ஊறணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. எல்லாருக்குமே சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஈரல் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈரலில் அதிகமாக கவுச்சி ஸ்மெல் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இந்த கிரேவி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதா இருந்தால் இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஆனியன் எந்த அளவு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையுமே அடுத்தடுத்து உடனே நம்ம சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்க விட்டு அடுத்தடுத்த பொருள் சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். ஈரல் கிரேவி கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும், லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். மிளகாய்த்தூள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக புளிப்பு வேணும்னா நீங்கள் 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயிலில் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகுத்தூள். மிளகுத்தூள் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த கிரேவிக்கு, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க ஈரலை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா எல்லாமே ஒன்றாகணும், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த மசாலா கம்மியாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஈரல் குக் ஆகிற டைம் 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம்னா நம்ம சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்காது, கல் மாதிரி இருக்கும். ஈரல் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஈரல் ஊற வச்ச பவுல்லையே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிரேவியை சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குக் ஆகி ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவியை மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுநாள் எடுத்த கிளிப்பை நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.